அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் ரோல். இந்த பதிவை எல்லாரும் தள்ளாமல் பார்த்துட்டு போங்க. இந்த பாருங்க, பணம் போட்டிக்கின்னு இந்த பணத்தில் பலஸ்தீன் மக்களுக்காக தான் அந்த பணம் போய் சேரண்டு. இந்த பணத்தை நான் போட்டிக்கிறேன். இது யூஏ பணம், சரியா? யூஏ மணி, சரியா? நான் கஷ்டப்பட்டு அடுப்பில் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சம்பாதிச்ச பணம் தான் இது. யாரையும் பணம் இல்லை, என்னுடைய சொந்த சம்பாதிய பணம். நான் இன்றைக்கு போய்த்து பள்ளிவாசலில் தான் கொண்டு போய்த்து எழுதி தான் போட்டேன். இது பலஸ்தீன் மக்களுக்கு போய் சேரணும். ஒருவேளை பார்த்தாங்களா இல்லையான்னு தெரியாது. ஒருவேளை எடுக்கிற டைம் அவங்க பார்த்தேன்னு சொன்னால் அது பள்ளிக்கு தான் போய் சேரணும். இதே போல் எல்லோரும் நீங்கள் போய்த்து உங்களோட உழைக்கிற பணத்தில் எழுதி இந்த பலஸ்தீன் மக்களுக்கு மட்டுமே போய் சேரணும்னு சொல்லி நீங்களும் உங்களால் முடிஞ்ச ஒவ்வொரு காணிக்கையிலையும் செய்யுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், காசா மக்கள் திங்க உணவு இல்லாமல், உடுத்த துணி இல்லாமல் ரொம்பவும் வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க நம்மளோட தாய் மக்கள். அதை பார்த்துட்டும் பார்க்காம போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் உண்மையிலே மனுஷர்கள் கிடையாது. அதுவும் நம்மளோட முஸ்லீம்கள் நிறைய பேர் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. செய்கிறவங்க செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல இல்லைண்ணா. என்னோட போட்டில் மூலியமாக உணவு அனுப்புகிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அவங்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர் பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். அவங்களுக்கு நான் உண்மையில் அவங்களுக்கு துவா செஞ்சு கொள்வேண்ணா, சரியா? ஏன்னா அவங்க திங்க உணவு இல்லாமல் வறுமையில் வாடும் பொழுது அந்த வலி வேதனை நான் அனுபவிச்சுக்கிறேன், சரியா? சில பேர் அதை அனுபவிச்சுப்பீங்க, சரியா? உங்களுக்கு அந்த வலி வேதனை வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நினச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் எக்கெடுக்கெட்டு போனாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட பாட்டில் வாழ்ந்துட்டு போகலாம். ஏண்டா எங்களோட மக்கள், பலஸ்தீன் மக்கள் எங்களுக்காக மட்டும்தான் அவங்க கஷ்டப்படுறாங்க. எங்களுக்காக மட்டும், வேறு யாருக்காகவும் அல்ல, எங்களுக்காக மட்டுமே அவங்களோட உயிர்களை தியாகம் செஞ்சு கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. மரணிச்சு கொண்டு இன்னமும் திங்க உணவு இல்லாமல் இன்னமும் மரணிச்சு கொண்டு இருக்கிறாங்க. நம்மளோட காசா மக்கள் அடிச்சு கொள்கிறாங்க உணவுக்காக. அது எல்லோரும் நாங்கள் பார்க்குறோம். நாம் இங்கே என்ன செய்கிறோம்? ட்ரெண்டிங் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். உண்மையில நாங்கள் மனுஷலாம். உங்களுக்கு என்ன மூலியமாக கொண்டு போய் சேரலும்? நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் நல்ல காரியங்கள் செய்கிறீங்க. இதையும் ஒரு கூற்று அமைப்பு ஒன்று அமைத்து எல்லாருக்கும் இதை தெரியப்படுத்தி எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கு முன்வாங்க ப்ளீஸ், அல்லாஹ்க்காக வேண்டி, சரியா? என்னால் முடிஞ்ச விஷயம் பள்ளியில் தான் நான் கொண்டு போய் போட்டேன். வேறு யாருக்கிட்டையும் எனக்கு கைகளை கொடுக்கறதுக்கு எனக்கு தெரியாது. யாரை எனக்கு சந்திக்க தெரியாது. எப்படி இதை ஒப்படைக்கொண்டு எனக்கு தெரியாது. அதனால் நான் பள்ளி உண்டியெல்லாம் நான் எழுதி போட்ட காரணம், சரியா? அதுதான் உண்மை. நான் கொடுக்கணும்னு நினச்சேன்னு சொன்னால் அது அல்ஹம்துலில்லாஹ் கொடுப்பேன், எப்படியா இருந்தாலும், சரியா? நான் இதை பெருமைக்கு பேசணும், எனக்கு ஏதாவது கிடைக்கணும் அப்படின்ற எண்ணமே இல்லை எனக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். எனக்கு படைச்ச எண்ணம் தந்தால் இன்னமும் நான் கொடுப்பேன், சரியா? நான் உழைக்கிற பணம் எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்ட்டு. அதுவும் நான் உங்களுக்கு சொன்னால் புரியாது, சரியா? அதனால் உங்களால் முடிஞ்சால் நீங்களும் இந்த மாதிரி செய்கிறதுக்கு முன்வாங்க. நம்ம தாய்நாடு இலங்கை நாட்டு கஷ்டத்தில் நிறைய பேர் முன் வந்தாங்க. நம்ம தாய்நாட்டு கடனை அடைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டாலர் மூலியமாக முன் வந்தாங்க. ஆனால் எங்களோட முஸ்லீம் மக்கள் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. யாரும் முன் வரவும் இல்லை, யாரும் இப்படி ஒரு பதிவு போடவும் இல்லை, யாரும் எதுவும் சொல்லவும் இல்லை. கண்ணும் காணாத மாதிரி போகிறீங்க. என்றைக்கும் முஸ்லீம்களை வெறுக்கிற கூடுதல் ஈக்குது. மற்ற அந்நியங்கள் தான் முஸ்லீம்களை பாதுகாத்து கொள்கிறேன். அப்படி செய்யாங்க. முஸ்லீம் நம்ம தான் போய்த்து அவங்களுக்கு உதவி செய்யணும். நம்ம முஸ்லீமாக இருந்துட்டு நம்ம பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போனால் அது அழகில்லை, அது அசிங்கம், கேவலம். அழகிச்சா நீங்கள் ஓதுனத்துக்குள்ளேயும் ஒரு ஃபைதா இல்லை, எது கேட்டும் ஒரு ஃபைதா இல்லை. அழகிச்சா நீங்கள் எவ்வளோ ஒரு நிறைய பாவங்கள் செஞ்சுப்பீங்க, எவ்வளோ ஒரு தீங்கான விஷயங்கள் செஞ்சுப்பீங்க. இவங்களுக்கு உணவளித்து அந்த பாவத்தை சரி இல்லாமல் ஆக்கிக்கொள்ளுங்க எல்லாரும்.
ஒரு விபச்சாரி ஒரு நாய்க்கு தண்ணி குடுத்து அவர் சொர்க்கவாளி ஆகுறான்டா. உங்களுக்கு இந்த மக்களுக்கு ஒரு உணவளிச்சு நீங்க ஏன் சொர்க்கவாளி ஆக மாட்டேங்கிறீங்க? அதுதான் எனக்கு புரியல. நான் சொர்க்கவாளி ஆகட்டியும் பிரச்சனை இல்ல. என் மக்களுக்காக இன்னமும் நான் செய்யறதுக்கு நான் இன்ஷா அல்லாஹ் முன் வருவேன். என் நாட்டுக்கு செய்யலாட்டியும் ஏன் காசா மக்கள், என்னுடைய குடும்பங்கள் அவங்களுக்காக நான் செய்வேன் கண்டிப்பா. என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்யத்தான் போறேன். ஆனாலும் பள்ளி மூலியமா தான் செய்ய போறேன். வேற யாரும் எனக்கு தெரியாது. யார் மூலியமா நான் போயிட்டு செய்ய போறது கிடையாது. அவங்க எடுக்கிறவங்க வந்து அல்லாஹ்க்கு பயந்து கொள்வாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்டா எழுத்துல அவங்களோட கண்ணீர் கவலை எல்லாம் ஐக்கிற சுட்டியா அவங்க அதை எடுக்க மாட்டாங்க. கண்டிப்பா அது உரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களால் முடிஞ்ச இதை நீங்கள் செய்யுங்க. செய்ய முன் வரவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அவ்வளோதான் எனக்கு சொல்லணும். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும்.